என்னப்பா யோசிக்கிறீங்க? உங்க தங்கச்சி குடும்பம் நாகவலி வீட்டுக்கு வரப்போதே, அதை பத்தி தான் யோசிக்கிறீங்களா? அப்பா, நாகவள்ளி வீட்டுக்கு வரவங்க நாளைக்கு நம்ம வீட்டுக்கும் வந்துட்டா என்ன செய்ய போறீங்க? இல்லை, என்னல பேசுற நீ? அவங்க ஊருக்குள்ள வரக்கூடாது நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குற? ஏன் அண்ணாச்சி, அந்த சக்தி இத்தனை நாள் அங்க இருந்தாலே ஒரு நாளாவது அவங்க தான் தான் அப்பா அம்மான்னு சொல்லிருப்பாளா? அந்த நாகவலி மட்டும் என்ன சாதாரணமா? அவங்க என்ன பாசத்துக்கா சக்தியை சேர்த்துக்கிட்டாங்க? எல்லாம் பணத்துக்காக தான். தம்பிக்காரன் கையெழுத்து இல்லாம அந்த சொத்தை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தம்பிக்காரனை கும்பிடு போட்டு வர வைக்கிறாங்க. யார் எப்படி போனா நமக்கு என்ன? ஆனா நாம யாரும் அவங்க கூட சகவாசம் வச்சுக்க கூடாது. அந்த சக்தி யாரும் தெரியாம நம்ம வீட்டுல இருக்க சேர்த்துக்கிட்டதே தப்பு. அத நினைச்சாதான் எனக்கு எரிச்சலா இருக்கு. என்ன தம்பி, ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? வர்றது யாருங்க? மாமாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி. என்னமோ மூணாவது மனுஷங்களை பேசுற மாதிரி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அப்படி கேளுங்கக்கா, அந்த சக்தி அக்கா எவ்வளவு படிச்சவங்க, அவங்க அப்பா அம்மா எவ்வளவு வசதியானவங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம உறவு வேணும்னு இங்க வந்து தங்கி இருக்காங்க. அத புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. ஏய் சீ, வாயை மூடு கழுதை. அந்த ரங்க அண்ணாச்சி கூட அவ்வளவு நெருக்கமா பழகி இருந்து மறைச்சிருக்காருன்னா, நீ அந்த சக்தி பேச்சை கேட்டுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க? அன்னைக்கே உன்னை வெட்டி போட்டிருக்கணும்டி. பெத்த மகளா போயிட்டேன்னு உன்னை விட்டு வச்சிருக்கேன். இந்த பார், அக்கா லொக்கான்னு அவளை போய் பாக்குறது, அவங்க அம்மாவை போய் பாக்குறதுன்னு போனேன்னு வச்சுக்க, உன் கால ரெண்டையும் வெட்டி மூலையில உட்காத்தி வச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏமா இவ்ளோ நியாயம் பேசுறியே, நீ மட்டும் என்னமா பண்ணிட்டு இருக்க? அந்த நாகவல்லி அம்மா குடும்பத்துக்கும் நம்ம மாமாக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சு கூட நீ என் கூட வர வச்சுக்கல, அது தப்பு இல்லையா? என்ன ஏத்தி பேசுறியா? என்ன ஏத்தி பேசுறியா? என்ன அடிக்காதீங்க. எதிர்த்து பேசுற உன் வாயை உடைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. கேளுங்க. வேணாமா? ஐயோ தைரியம் நீ உனக்கு? இருடா அம்மா, இவ்வளவு பெரிய பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. என்ன பண்றது தென்மொழி? பொழைக்க தெரியாத இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி இவளே இவ தலையில மண்ணை அள்ளி போட்டுக்கிறா. இவ்வளவு பட்டும் இவளுக்கு இன்னும் புத்தி வரலையே. அப்ப எனக்கு கோவம் வராதா? சரிம்மா, அதுக்காக இப்படியா? இப்ப கூட பாரு, இவ்வளவு காலமா அண்ணாச்சி எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்வார்னு நினைச்சுதானே இந்த வீட்டுல இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எதுவுமே நடந்து இல்லையேம்மா. இப்போ உரிமை இருக்கிற அந்த வசந்தாவே இந்த வீட்டுக்கு வர போறா. அவ வந்தா எனக்கு ஏதாவது செய்ய விட்டுருவாளா? நான் அந்த கவலையில இருக்கும்போது இந்த கழுதை ஐயோ அம்மா என்ன பேச்சு பேச பாத்தியா? அம்மா என்ன பேச்சு பேச பாத்தியா? அம்மா அப்படியே அவங்க சொன்னாலும் மாமா அதை கேட்டு உங்களை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாரா என்ன? எனக்கு என்னம்மா தெரியும்? கூட பிறக்காத தங்கச்சின்னா அண்ணாச்சி எம்எல்ஏ இவ்ளோ பாசம் வச்சிருக்காரு. அந்த வசந்தா கூட பிறந்த தங்கச்சியாச்சே, அவன் மேல பாசம் இல்லாமலையா இருக்கும்? நான் போறேன். அண்ணாச்சி, உங்க மேல எனக்கு எப்பவும் மரியாதையும் நம்பிக்கையும் இருக்கு. இருந்தாலும் நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நம்ம கையில இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால்தான் கேக்குறேன். நீங்க எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே செஞ்சிருங்க. நான் என் மகளை கூட்டிட்டு போய் எங்கேயாவது பழச்சுக்கிறேன். கோமலவல்லி, யார வெளியில அனுப்பணும், யார உள்ள அனுமதிக்கணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாரும் உங்க வேலையை மட்டும் பாருங்க. போங்க. நம்ம என்ன அழுது புரிந்து நடிச்சாலும் இந்த அண்ணாச்சி கிட்ட எதுவும் நடக்க மாட்டேங்குதே. எல்லாம் உண்டா உன்னாலதான். அழாதம்மா, வா.
நெல்லு எங்க போற? அத்தை நான் புறப்படுறேன் அத்தை. அது தெரியுது, அதான் எங்க போறேன்னு கேட்டேன். நான் என் வீட்டுக்கு போறேன். அப்ப இது யார் வீடுமா? இது வந்து இதான் சக்தி உன் வீடு. நீ எதுக்கா வெளியே போனோம்? அத்தை நான் உங்க குடும்பத்தையும் மாமா குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் தான் வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னை பத்தி யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு அப்பாக்கு காரியம் பண்றீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால நான் இங்க வந்து நான் யாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க என்னை ஏத்துக்கிட்டது அது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக நான் இங்கேயே தங்கிட முடியாதுல்ல. ஏம்மா அப்படி சொல்ற? நீங்க மட்டும் என்னோட அம்மா அப்பாவையும் ஏத்துக்கிட்டா போதுமா? எனக்கு அண்ணாச்சி குடும்பமும் எங்க அப்பா அம்மாவை ஏத்துக்கணும்ன்ற ஆசை. நான் இங்க இருக்கும்போது அண்ணாச்சியை பார்க்க போறதோ அவங்க சார்ந்தவங்க இங்க என்ன பார்க்க வருதோ உங்களுக்கு பிடிக்காம போலாம். அதுக்காக நான் அங்க போகாம இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதான் எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு. அங்க இருந்தா என்னால சுதந்திரமா செயல்பட முடியும். அதுக்காக தான் சொல்றேன். நான் அங்க போய் இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. சக்தி, நீ ரொம்ப நல்லா யோசிக்கிறம்மா, தப்பே இல்லை. ஆனா நான் என்ன நினைச்சு சொல்றேங்கிறதையும் தயவு செஞ்சு கேளு. இது எல்லாமே உங்களோட சொத்துமா. இத்தனை வருஷம் நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்கன்னு தெரியாத வரைக்கும் நான் இதையெல்லாம் அனுபவிச்சிட்டு இருந்தேன். அது வேற. இப்போ நீ வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்க வெளியே போறதுதான் நல்லது. அதுதான் எனக்கும் மரியாதை. ஏன்னா இத்தனை காலமும் இந்த சொத்துக்கு உரிமையானவங்க வரல. அதனால நாகவல்லி இதை அனுபவிச்சுட்டு இருந்தா, உரிமையானவங்க வந்ததுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட இதை ஒப்படைக்காம இன்னும் இவ அனுபவிச்சுட்டு இருக்காளேன்னு ஊர் உலகத்துல எனக்கு கேவலமா பேச மாட்டாங்களா? அது எனக்கு அசிங்கம் இல்லையா? அத்தை, நான் என் உரிமையை நிலைநாட்ட இங்க வரல. 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும் தான் நான் இங்க வந்தேன். உறவுகளை ஒண்ணு சேர்க்க வந்தது உண்மைன்னா, உறவுக்காரியா என்னை ஏத்துக்கிட்டதும் உண்மைன்னா, அப்புறம் ஏன் சக்தி என்னை விட்டு போகணுங்கிற? அத்தை, அது வந்து நாளைக்கு என் தம்பி வந்து இந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா இங்க தங்கி இருந்தான்னா அதுதாம்மா எனக்கு சந்தோஷம். அதை விட்டுட்டு உன் வீட்டுல தங்கி இருந்து இந்த வீட்டுக்கு ஏதோ விருந்தாளி மாதிரி வந்து போனான்னா எனக்கு எப்படிம்மா சந்தோஷம் இருக்கும்? இன்னொன்னு சொல்றேம்மா, வெளிப்படையாவே சொல்றேன். நீ இங்க தங்கி இருக்கிறதுனால அண்ணாச்சியை நீ போய் பார்க்கறதோ இல்ல அண்ணாச்சி உன்னை வந்து பார்க்கறதோ நான் எதையுமே தப்பா சொல்ல மாட்டேன். அதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. இல்ல அத்தை, அது வந்து சரிம்மா சக்தி, நான் இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேட்கலல்ல. அப்ப ஒண்ணு பண்ணலாம். நீ இங்கே இரு, நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போறோம். ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை, நீங்க எங்கேயும் போக வேண்டாம். நான் இங்கேயே இருக்கேன். சந்தோஷமா சக்தி, நீ உடனே உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவனை இங்க வர சொல்லு. ம், ம், சரி. ஹலோ. ஹலோ அப்பா. சொல்லுமா சக்தி, அத்தை என்ன சொல்றாங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கப்பா. உங்களையும் அம்மாவையும் ரொம்ப ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க உடனே புறப்பட்டு வந்துருங்கப்பா. அது இல்லம்மா, அங்க உங்க மாமாவோட மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். அப்பா, நீங்க இந்த ஊருக்குள்ளேயே வர முடியாம இருந்துச்சு.
இப்ப அத்தை வீட்டுல எவ்வளவு வரவேற்புன்னு பாத்தீங்கல்ல, அதே மாதிரிதான் இவ்வளவு நாள் நீங்க எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியாத வரைக்கும் அது வேற விஷயம். இப்ப இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதுவும் நீங்க வந்து கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்தா மாமா மனசு மாறி அவருக்கும் உங்களை பார்க்கணும்னு தோணும் இல்லையா? அதனாலதான்ப்பா சொல்றேன், வந்துடுங்கப்பா. ஒன்று மட்டும் மறந்துடாத சக்தி, நான் எங்கள் அக்காவை பார்க்கணுங்கிறத விட உங்கள் அம்மா அவங்க அண்ணனை பார்க்கறது தான்மா முக்கியம். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்து மாமா ஏற்றுக்காம வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாருன்னா அது உங்கள் அம்மாவால் தாங்கிக்க முடியாது. அதனால தான்மா சொல்கிறேன். எதுக்கும் அவர் மன்னன்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்தா. இல்லப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்கப்பா. சரிம்மா, நான் உங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு எப்போ வரோன்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ம், சரிப்பா. வச்சிடம்மா. என்ன? சும்மா சொல்லக்கூடாது. ஆனாலும் நீ ரொம்ப அழுத்தக்காரிதான். எதை வச்சு சொல்றீங்க? பின்ன எத்தனை நாள் எத்தனை முறை நம்ம சந்திச்சிருப்போம். ஒரு முறை கூட நான் தான் உங்க மாமன் பொண்ணுன்னு என்கிட்ட சொல்ல தோணலல்ல? அத வச்சுதான் சொன்ன நீ அழுத்தக்காரின்னு. சொல்லியிருந்தா உனக்கு எவ்வளவு சிரமம் வந்திருக்காதுல்ல? இப்ப நினைச்சு பாக்குறேன், அன்னைக்கு நீ என் குடவுண்ட தங்கினதுக்கு எங்க அம்மா அப்படி சத்தம் போட்டாங்க. இன்னைக்கு பார்த்தா தெரியுது, நாங்க தான் உன் இடத்துல இருக்கோமே தவிர நீ இல்ல. நீ பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், நாங்க அத்தனை பேரும் வெளியே போக வேண்டியதுதான். இப்ப ஏன் இந்த தேவையில்லாத கற்பனை எல்லாம்? யாரும் எங்கேயும் போக வேண்டாம். அவங்க இடத்துலயே இருக்கலாம். நான் இங்க வந்தது சொந்தங்களை தேடிதானே தவிர சொத்துக்களை இல்ல. அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. அது நீ சொல்லாமலேயே தெரியும் சக்தி. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், எங்க அம்மாவை பத்தியும் தெரியும். அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நீ வேணும்னா சொந்தங்களை தேடி வந்திருக்கலாம். ஆனா எங்க அம்மா உன் சொத்துக்காக தான் உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஜாக்கிரதையா நடந்துக்க. சரி, எனக்கு குடோன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சக்தி, சக்தி, இந்தா காஃபி. சக்தி, இப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏங்கா? இல்லம்மா, நீங்க வந்ததும் எனக்கு என்னமோ யானை பலம் வந்த மாதிரி இருக்கு. அதுலயே நீ உறவுக்கார பொண்ணா ஆயிட்டதுனால மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே எல்லா பிரச்சனையும் நீயே தலையிட்டு எல்லாத்தையும் நீயே தீர்த்து வச்சிருவ. என் வீட்டுக்காரரும் ரிலீஸ் ஆகி வந்துருவாரு. அப்புறம் இதுக்கு நான் கவலைப்படணும்? அக்கா, அத்தை என்ன புரிஞ்சு ஏத்துக்கிட்டா மாதிரி அண்ணாச்சி மாமாவும் எங்களை புரிஞ்சு ஏத்துக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். கவலைப்படாத சக்தி, கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்கும். சமையல் வேலை இருக்கு, நான் வரேன்.
மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நானே வெளியில வந்தேன். அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம்? என்ன விஷயமா கூப்பிட்டேன்னு உனக்கு தெரியாதா? அண்ணாச்சி, சக்தியை பத்தி கேட்கத்தானே. எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்க, எப்படிடா உனக்கு மனசு வந்துச்சு? அண்ணாச்சி, நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த பொண்ணு அதுவாவே இங்க வந்துச்சு. அது மட்டும் இல்லாம எந்த சூழ்நிலையிலையும் யாருகிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வேற வாங்கிட்டா. அவளுக்கு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாத்திட்ட. ஆனா நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை சாகடிச்சிட்டியா? ஐயோ அண்ணாச்சி, அப்படிலாம் என்னைக்குமே என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணாச்சி. கல்யாணம் பண்ண அடுத்த நாளே தனி கொடுத்தனும் போகணும்னு நினைக்கிற இந்த காலத்துல தனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது தான் அத்தை மாமா எல்லா உறவுகளும் சேர்ந்து நடத்தி வச்சா தான் அந்த கல்யாணம் நடக்குன்னு தன்னுடைய கல்யாணத்தையே தள்ளி போட்டுட்டு இங்க வந்து தங்கிக்கிட்டு இவ்வளவு நாளும் போராடிக்கிட்டு இருக்காளே, அவளுடைய மனசு எப்படிப்பட்டதுங்கிறத இங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இப்ப கூட நீங்க அவளை ஏத்துக்கணும்னு தான் அவ தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கா அண்ணாச்சி. இந்த பாரு ரங்கசாமி, விதைய தூவி விட்டதும் விளைஞ்சு நிக்கிறதுக்கு உறவு ஒண்ணு செடி இல்ல, அது தானா வளரணும். ஒரு முறை அத்து விட்டாச்சுன்னா அது மறுபடியும் சேர்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. வசந்தாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் என் மனசுல இருந்து தூக்கி போட்டேன். இனிமே எந்த காலத்திலையும் என்னால சேர்த்துக்க முடியாது. அதனால சக்தியை மரியாதையா ஊருக்கு போய் சேர சொல்லு. அண்ணாச்சி, வசந்தா விட்டுடுங்க. அந்த பொண்ணு சக்தியை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சக்தி மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால ஏத்துக்க முடியாது. வேலைக்காரியா என் வீட்டுல இருந்தவ இங்க இருந்து போனவ ஊருக்கு போயிருக்கணும், அதுவும் போல. ஆனா அவ யாருன்னு இந்த ஊருக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாகவல்லி வீட்டுல போயிருந்தா அது எனக்கு மரியாதையும் இல்ல, அவளுக்கும் நல்லது இல்ல. அண்ணாச்சி, நீங்க என்ன சொல்றீங்க? சக்தி இந்த ஊர்ல இருக்க கூடாது, அவ அப்பா அம்மாவும் இங்க வரக்கூடாது. அதனால அவளை உடனே இந்த ஊரை விட்டு போ சொல்லு. நான் சொல்றேன் அண்ணாச்சி, நான் புறப்படுறேன். நில்லு. நீ எப்படிடா இருக்க? எனக்கு என்ன அண்ணாச்சி, நான் நல்லா தான் இருக்கேன். உடம்ப பத்திரமா பாத்துக்க. ஏதாவது வேணா போன் பண்றா. ஏண்டா, நான் கூப்பிட்டாதான் வருவியா? ஐயோ, உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையா? தோணாம இருக்குமா அண்ணாச்சி? அப்போ நான் புறப்பட்டுமா? சரி, வரேன். தேனே, ஆ இன்னும் எவ்வளவு நேரம்? இருங்க, இத வந்துட்டேன், எடுத்துட்டு வரேன். இப்பதானே சொன்னீங்க, வந்துகிட்டே இருக்கேன். சீக்கிரமா வா. தோ இந்தாங்க தம்பி, உங்களுக்கும் மோர் கொண்டு வரட்டா? வேணானே. என்னண்ண ரொம்ப ஹாயா உட்காந்துருக்க? ஆமாடா, அப்பா இந்த கொலைகேஸ்ல இருந்து ரிலீவ் ஆனார்ல, சந்தோஷமா இருக்குடா. ஆமா, அது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா வந்தவர் அந்த கழுத உத்தரவையும் சேர்த்துல கூட்டு வந்திருக்காரு, அதான் எரிச்சலா இருக்கு. ஏன் தம்பி, மாமா யாரையோ கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க? உத்ரா உங்க தங்கச்சி தானே? ஆமா, அவளை நீங்க தான் மெச்சுக்கணும். சுகந்தி, அப்படிலாம் பேசாதம்மா. உத்ரா நல்ல பொண்ணுதான். ஏதோ அவ கெட்ட நேரம் நம்மளெல்லாம் பிரிஞ்சு போனா, அதான் இப்ப திரும்ப வந்துட்டா இல்ல. இன்னும் ஏன் அத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன அண்ணி? தம்பி, தயவு செஞ்சு அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. ஐயோ அண்ணி, அந்த உத்தரா நம்ம எல்லாரும் எப்படி எல்லாம் எடுத்தறிஞ்சு பேசினா? எல்லாரும் கூட்டு சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? ஒன்னா இருக்கிற தெம்புல தானே பேசுறீங்க. உங்களெல்லாம் பிரிக்காம நான் விட மாட்டேன்.